படிக்கக்கூடிய குழந்தைகள் யாருக்கெல்லாம் நண்பர்களால் நிறைய நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கும், யாரெல்லாம் நண்பர்களால் பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் சூழ்நிலைகள் வெவ்வேறையாக அமையும். எப்போதுமே ஒரே மாதிரி நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய ரியல் லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிறோன்னா, நம்ம யார் நமக்கு உதவ மாட்டான்னு நினைக்கிறோமோ அவங்க தான் அவசரத்துக்கு நமக்கு தேடி உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க. யார் நமக்கு உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க, ரொம்ப ஆத்மார்த்தமான நட்பாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க தான் தக்க சமயத்தில் நம்மளை கால வாடுறவங்களாலும் இருப்பாங்க. அதை நிறைய பேர் அனுபவத்தில் அதில் புரிஞ்சிருந்துருப்பீங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த மேஷ லக்னத்துக்கு நட்பு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. உண்மையிலேயே மேஷ லக்னக்காரங்களுக்கு இவங்க தான் கோவப்பட்டு அந்த நட்பை உதாசீனப்படுத்துவாங்களே தவிர, அவங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் இவங்களை நேசிக்கிற மாதிரியான நண்பர்களாக தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நண்பர்களாக இவங்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகள் கூட, உங்களுக்கு எப்பெல்லாம் பண தேவைகள் இருக்கோ நண்பன்கிட்ட கூப்பிட்டு கேட்டாக்க கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். இதை உங்கள் ஜனன ஜாதகத்திற்கு படி நாங்கள் சொல்ல கிடையாது, அட்சய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் ஏஎல்பி ஜோதிடத்தில் மேஷ லக்னத்திற்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும், பண உதவி கிடைக்கும். அவங்க ரொம்ப நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதனால் நண்பர்கள் சூழ்நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதனால் தாராளமாக இவங்க நண்பர்களுக்கிட்ட நல்லாவே பழகலாம். ஆனால் அதுவே இந்த மேஷ லக்னத்தில் பரணி நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம் கார்த்திகை 1வது பாதம் யாருக்காவது போகுதுன்னா அவங்க நண்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த காலகட்டங்களில் நண்பர்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள், ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லாங்க. அதனால் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் பயணிக்கணும்.